எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய் கெரியிலேயே ஒரு வித்தியாசமான கதைக்களமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். டைம் டிராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையான ஜானர்ல நம்ம தளபதி விஜய இந்த படத்துல பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற போகுது, அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போதைக்கு இந்த படத்துடைய டிஏஜிங் ஒர்க் லாஸ் ஏஜென்ட்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அங்கேயுமே நம்ம தளபதி விஜய் அங்கதான் போயிருக்காரு. அதாவது அவர் வச்சு சில பல சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணணுமாமா இந்த டிஏஜிங் பண்றதுக்கு. அதுக்காக நம்ம தளபதி விஜய் கிளம்பி போயிருக்காப்ல. அந்த விஎஃப்எக்ஸ் டீம் என்னென்ன படத்துக்கெல்லாம் ப்ரீவியஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடுவீங்க. அவெஞ்சர்ஸ், அதுக்கடுத்து எக்ஸ்மேன், மிஷன் இம்பாசிபிள், கேம் ஆஃப் த்ரான்ஸ், அதுக்கடுத்து வுல்ஃப் ஆஃப் தி வேர்ல்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம்லாம் வந்திருக்கு இல்லையா. இந்த படங்களுக்கெல்லாம் இவங்க தான் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னணி இடத்துல பல ஆங்கில படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்றதுனால கண்டிப்பா இந்த படத்துடைய சிஜே ஒர்க் ரொம்பவே சூப்பரா பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சமீபத்தில் தமிழ் சினிமால அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமா பேசப்படுது. லாஸ்டா லியோ தொடர்ந்து அதுக்கடுத்து ஐலாண்ட் வரைக்குமே விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை பத்தி நம்ம எல்லாரும் மேசிலத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த லியோ படத்துல எல்லாம் அந்த ஐநா சீன்லாம் நம்ம மிரண்டு போயிட்டோம், அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு ஆங்கிலத்துல வெற்றி பெற்ற பல படங்களுடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண கம்பெனி கிட்ட இந்த விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கு இந்த கோட்டு படத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த படத்துடைய ஒர்க்கு அந்த விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ படத்தை முடிச்சு படத்தை கொண்டு வராங்க, அடுத்த கட்ட அப்டேட் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல இந்த கோட்டு படத்துடைய ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி அது செகண்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.